கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். நாம் இன்று தியானிக்கும் வசனம் சங்கீத புஸ்தகம் 92 அதிகாரம் 10 வசனம். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த சங்கீதத்தை ஒரு ஓய்வு நாளின், அதாவது கர்த்தரை ஆராதனை செய்யக்கூடிய ஓய்வு நாளின் சங்கீதமாக இதை பாடி எழுதுகிறார். இந்த சங்கீதத்துல நாம இன்னைக்கு தியானிக்கிற வசனம், அதாவது என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல கர்த்தர் உயர்த்துவாராம். எப்படி என்றால், நாம என்ன செய்ய வேண்டும் என்றால், நாம கர்த்தரை துதிக்க வேண்டும், கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். அதாவது இந்த சங்கீதத்தில் என்ன சொல்லப்படுகிறதுனா, காலையில் நாம் கர்த்தரை துதித்தோம் என்றால் மாலையில் நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். அப்படி செய்யும் போது அடுத்தது கர்த்தருடைய வசனத்தை தியானிக்க வேண்டும், அவருக்கு செலுத்த வேண்டிய கனத்தை செலுத்தி அவரை துதித்து ஆராதிக்கும் போது கர்த்தர் நம்முடைய கொம்பை ஒரு காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவாராம். காண்டாமிருகத்துக்கு பார்த்தீங்கன்னா தலையில ஒரு கொம்பு தான் இருக்கும். அந்த ஒரு கொம்பை வைத்து அதுக்கு வரக்கூடிய சத்துருக்களோ எதிரிகளோ கிட்ட வராதபடிக்கு அந்த கொம்பை வைத்து அது முட்டி துரத்தும். அப்ப நமக்கு கர்த்தர் எப்படிப்பட்ட அபிஷேகத்தை கொடுக்கிறாருன்னா, எந்த எதிரியும் சத்ருவும் நம்மை தொடக்கூடாத ஒரு வல்லமை நிறைந்த அபிஷேகத்தை கொடுப்பதுதான் காண்டாமிருகத்தின் கொம்பை போல தேவன் நம்மை உயர்த்துகிறது. அப்படிப்பட்ட அபிஷேகம் நமக்கு வேண்டும் என்றால் நாம என்ன செய்யணும்? கர்த்தரை துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும், அவருடைய சத்தியத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்கும் போதும் நம்முடைய அபிஷேகம் வளர வளர பெருக பெருக அது நம்மை அறியாமல் நமக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சத்துருக்களையும் முட்டி துரத்தக்கூடிய ஒரு கொம்பின் அபிஷேகத்தை தேவன் நமக்கு தருவார். அந்த அபிஷேகம் மாத்திரமல்ல, இன்னும் புதிய புதிய அபிஷேகத்தை கொடுத்து நம்மை ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர செய்வார். நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தாவே, எங்கள் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துகிற தேவனே, அப்படிப்பட்ட விலையேறப்பட்ட அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள நாங்களும் தகுதிப்படும்படியாய் தேவரீர் உம்மை துதிக்கக்கூடிய கிருபையை, உம்மை ஆராதிக்கக்கூடிய கிருபையை, உம்மை நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய கிருபையை, அப்பா உம்முடைய படைப்புகள் எல்லாம் எண்ணி உமக்கு நன்றி செலுத்தக்கூடிய கிருபையை தேவன் எங்களுக்கு தந்து, எங்கள் அப்பா எங்கள் கொம்பை தேவன் தாமே காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்தி புது எண்ணெயால் எங்களை அபிஷேகித்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.